பாடல். தந்தை மனிதர்களே வாருங்கள் இறையிலும் அன்புடனே. வானக தந்தை மனிதர்களே வாருங்கள் இறையிலும் அன்புடனே. இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். தந்தை மைந்தர்களே வாருங்கள் இறையிலும் அன்புடனே. வழிகளை படைத்திட்ட தலைவர் கண்விழித்தே நம்மை காக்கின்றார். வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவர் கண்விழித்தே நம்மை காக்கின்றார். நமக்கு கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. நமக்கு கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. பெறுவோம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிமே வருவோம் இறைவன் பெறுவோம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே வாருங்கள் இறையிலும் அன்புடனே. கருவிகள் யாவையும் இசைத்து தாளங்கள் முழங்கிட ஆடிடுவோம். செம்மொழி தமிழால் பாடங்கள் புனைந்து இறை புகழோங்கிட பாடிடுவோம். மெல்லிசை கருவிகள் யாவையும் இசைத்து தாளங்கள் முழங்கிட ஆடிடுவோம். ஸ்வரங்களில் ஆலாவனை இசை தமிழ் ஆராதனை. ஸ்வரங்களின் ஆராதனை இசை தமிழ் ஆராதனை. இறையில் பெறுவோம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இறையில் பெறுவோம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தை மைந்தர்களே வாருங்கள் இறையிலும் அன்புடனே. வானக தந்தையின் மைந்தர்களே வாருங்கள் இறையிலும் அன்புடனே. இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். மகிழ்வுடன் யாம் அழைத்தோம், ஒரு குலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம், இறை குலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக அழைத்தோம், ஒரு குலமே வருக. ஒரு குலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம்,
குருகுலமே வருக, குருகுலமே வருக, குருகுலமே வருக. தமிழால் பாடல்கள் புனைந்து இறை புகழும் இடபாடிடுவோம். மெல்லிசை கருவிகள் யாவையும் இசைத்து தாளங்கள் முழங்கிட ஆடிடுவோம். செம்மொழி தமிழால் பாடல்கள் புனைந்து இறை புகழும் இடபாடிடுவோம். மெல்லிசை கருவிகள் யாவையும் இசைத்து தாளங்கள் முழங்கிட ஆடிடுவோம். ஸ்வரங்களின் ஆலாபனை இசை தமிழ் ஆராதனை, ஸ்வரங்களின் ஆலாபனை இசை தமிழ் ஆராதனை. நிலையம் பெறுவோம் இயேசுவின் நடந்திடுவோம். இனிமே வருவோம் நிலையம் பெறுவோம் இயேசுவின் நடந்திடுவோம். வானக தந்தை அன்புடனே வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். குத்துவிளக்கு முன்னுரை. எழுந்து ஒளி வீசு. இது விவிலிய வார்த்தை. இன்று நமது தந்தையர்கள் ஏற்றி வைத்திடும் ஒளியானது நமது ஆன்மாவை அவநம்பிக்கையிலிருந்து விலக்கி நம்பிக்கை என்ற இரட்சிய வாழ்வுக்கு அழைத்து செல்லும் ஒளியாகவும், விளக்கு தண்டின் மீது வைத்த ஒளி எல்லா இடத்திற்கும் பரவி நிற்பது போல் உதவிட யாரும் இல்லை, தேற்றிட யாரும் இல்லை என்று ஏங்குவோரை தேடி ஓட வைக்கும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். ஆம், இன்று தீபம் சொல்லும் செய்தி, கோபத்திலிருந்து எழுந்து ஒளி வீசு, ஆணவத்திலிருந்து எழுந்து ஒளி வீசு, சோம்பேறித்தனத்திலிருந்து எழுந்து ஒளி வீசு. மங்களகரமான இந்த நாளில் குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்ற அருட்பணி தமிழ் மகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாம் திரியை ஏற்ற நமது பங்கு தந்தை ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாம் திரியை ஏற்ற நமது உதவி பங்கு தந்தை மார்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவனிக்கு அளித்த மரி நீ வாழ்க. அகிலத்தை படைத்த இறைவனையே அவனிக்கு அளித்த நான்காம் மற்றும் ஐந்தாம் திரிகளை ஏற்ற நமது அன்பியத்தின் முன்னாள் பொறுப்பாளர்கள் திரு தேவசகாயம் மற்றும் திருமதி ரீட்டா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க இறை மக்களே, புனித இரக்கத்தின் மாத ஆலய திருவிழாவின் முதல் நாள் திருப்பலியில் பங்கெடுக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும்
புனித குழந்தை தெரேசா அன்பிய குடும்பங்களின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். மலை சாய்ந்தால் சிலையாகலாம், மரம் சாய்ந்தால் நிலையாகலாம், மண் சாய்ந்தால் சமத்துவமாகலாம், நம் மனம் சாய்ந்தால் என்னவாகலாம் எனும் கேள்விக்குறியோடு வாழ்வினை தொடங்கி அன்றாட வாழ்வுக்காய் அலைமோதும் மக்கள் கூட்டத்திற்கு அன்னை அள்ளி தெளிக்கும் ஆசிமொழி நம்பிக்கையே. நடக்க முடியாத காரியமானாலும் இறை நம்பிக்கைக்கு முன்னுரிமை அளித்து நடந்தே தீரும் எனும் நம்பிக்கையுடன் அதன் மீது கை வைத்தால் அது நிச்சயம் நடந்துவிடும் என்பதே அதன் பொருள். இன்றைய சிந்தனை தொகுப்பாக நம்பிக்கை வாழின் வழிகாட்டி அன்னை மரியாள் எனும் அழகிய வார்த்தை வரிகள் நம்முடன் வைக்கப்பட்டுள்ளன. கண்ணிதான் கருவுற்றதனால் கணவனால் கலங்கப்படுத்தப்படுவேனா, இல்லை மக்களால் கல்லெறியப்படுவேனா என கலங்கி தவித்த மரியாவுக்கு ஊன்றுகோலாய் நின்றது இறை நம்பிக்கையே. என் நிலையிலும் இறைவன் என்னை கைவிட மாட்டார் எனும் அசைக்க முடியாத நம்பிக்கையே அவருக்கு வெற்றி பரிசாய் அமைந்தது. வாழும் காலத்தில் அண்ட கோலங்களையும் அடக்கி ஆண்டிடும் ஆண்டவனின் தாயாய் இருந்தவள் இறப்பிலும் ஆன்ம சரீரத்தோடு விண்ணுக்கும் மண்ணுக்கும் விமலியாய் உயர்த்தப்பட்டதும் அவளது நம்பிக்கையாலே என்றால் அது மிகையாகாது. ரத்தின சுருக்கமாக இன்றைய வாசகங்கள் கூட நம்பிக்கையின் நன்மையே பசு மரத்தாணியாய் நம் நெஞ்சில் பதிய வைக்கின்றன. மகப்பேறு இஞ்சி தவித்த ஆபிரகாம் இறை நம்பிக்கையால் தூண்டப்பட்டு முதிர் வயதிலும் தனக்கு கிடைக்கவிருந்த மகனுக்காக காத்திருந்து அதில் வெற்றி பெற்று விசுவாசத்தின் தந்தையானார். செங்கடலை கடந்ததும் எரிகோ மதிலை தகர்த்ததும் இறை நம்பிக்கையாலே. எனவே அன்னையின் விழா நாளை சிறப்பிக்கும் அவரின் பிள்ளைகளாம் நாமும் இறை நம்பிக்கையால் துளித்து வளர இன்றைய திருப்பலியில் உருக்கமுடன் ஜெபிப்போம். இறையாசிரை நிறைவாய் பெறுவோம். மிகவும் பிரியமான என் அன்பு சகோதரர், நம் அனைவருமாக இணைந்து நமது இரக்கத்தின் அன்னைக்கு நன்றி செலுத்த 12வது ஆண்டு பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாட இந்த அருமையான நாளிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அணிலுடைய திருக்குடி ஏற்றிருக்கிறோம். இந்த கொடி எப்படி வானில் உயர்ந்து பறப்பது போல நம்முடைய வாழ்வும் உயரவும், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவை அத்தனையும் நம்முடைய தெய்வத்தாய் நமக்காக பரிந்து பேசி பெற்றுத் தருகிறாள். நம்பிக்கையோடு இந்த நாளிலே மிக அற்புதமான ஒரு தலைப்பு முன்னுரை மிக அழகாக வாசி கேட்டோம். நம்பிக்கையின் வாழ்வின் வழிகாட்டி. நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு என்று சொல்வார்கள். அதுவும் குறிப்பாக அன்னையை நம்புவோருக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்து நாம் எந்த வழி செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு மிக தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுவது மட்டுமல்ல, நம்மோடு உடன் பயணிக்கின்றவளாக இருந்து கொண்டிருக்கிறார். எனது நல்ல நாளிலே அற்புதமான தெய்வீக திருப்பலியை நம் மத்தியிலே சிறப்பிக்க, நமக்காக ஜெபிக்க, ஆண்டுடைய ஆசிரியை நிறைவாக பெற்றுத்தர நம் மத்தியிலே வருகை தந்திருப்பவர் அருள் பணியாளர் தமிழ்மணி அவர்கள். நம்முடைய சென்னை மயிலை பேராயருடைய செயலராக மிக அற்புதமாக செயலாற்றி கொண்டிருப்பவர். என்னுடைய ஒகேஷன், நான் அழைத்த தேவ அழைத்தலுக்கு அனுப்பி வைத்த ஒரு அற்புதமான ஒரு மகன் இன்று ஒரு பேராயருடைய செயலராக இருந்து கொண்டு அற்புதமான பணிகளை மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு தந்தை இந்த நல்ல நாளிலே நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிற பலத்த ஒரு கரவடி கொடுத்து தந்தை தமிழ்மணி அவர்களை அன்புடன் இந்த விழாவிற்கு வரவேற்போம். அதுவும் குறிப்பாக இந்த நாளிலே சிறப்பிக்கிற குழந்தை திரேசம்மன் அன்பியத்தை சேர்ந்த அத்தனை பேருக்காகவும் இந்த திருப்பலியில நம்பிக்கையோடு கலந்து கொண்டு ஜெபிக்கிற நம் ஒவ்வொருவரின் தேவைகளுக்காகவும் நான் சொல்ற மாதிரி இந்த 3 நாட்களும் ஒரு ஆசீர்வாதமான நாட்கள் தான். ஏன்னா அன்னைக்கு விழா எடுப்பது என்பது அவ்வளோ ஒரு அளப்பரிய ஒரு காரியம். எனவே அன்னையிடம் நம்மையும், நம் குடும்பங்களையும், நம் தொழிலையும், நம் வியாபாரத்தையும், நம் பிள்ளைகளையும், நம்முடைய எண்ணங்களையும், எதிர்பார்ப்புகளையும் அப்படியே பார்த்து ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக இரக்கத்தின் தாய், இரக்கம் மிகுந்தவள், நமக்கு அநேக நன்மைகளை பரிந்து பேசி பெற்று தருவாள் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்போம். மேலுமாக இந்த திருப்பலியானது அந்தோனி, ஜூலி, நிகாரிகா நன்றி திருப்பலியாக அனைவரும் அமருவோம். சகாயராஜ், பெர்னத் மேரி நன்றி திருப்பலியாகவும், மரிய எடிசன், புனிதா
நன்றி திருப்பலியாகவும், ஜேம்ஸ் ஜெனிஃபர் தன் வாழ்வில் நினைத்து கிடைத்த அனைத்து செயலுக்காகவும் நன்றியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்நேரத்தில் நாமும் இறைவனுக்கு நன்றி கூறி அன்னையின் பரிந்துரையை கேட்போம். மேலுமாக SD கிளியோபாஸ் குடும்பத்தில் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ராஜன் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப வேண்டியும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலுமாக இந்த திருப்பியானது திரு இனிகோ ஜார்ஜ் ஆண்மை இலைப்பாற்றை வேண்டியும், சூசைநாதன் அவருடைய ஆண்மை இலைப்பாற்றுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். நாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் அன்னை மரியாளினுடைய பரிந்துரையால் கேட்டு இறைவன் ஆசீர்வதிக்க தொடர்ந்து திருப்பலியில் பங்கு சகோதரர்களே, தூய முறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டி இந்த பாவ மன்னிப்பு பாடலை ஒன்றாக இணைவோம். என்னை மன்னியும் என் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இழந்து வறுமையின் பிடியில் சிக்கி சீரழிந்த நான், ஆண்டவர் கொடுத்தார் எடுத்துக்கொண்டார், அவர் நாமம் போற்ற பெறுக என்ற யோபுவை இரட்டிப்பான ஆசியால் நிரப்பிய இறைவன் எனக்கும் உதவிக்கரம் நீட்டுவார் என்னும் நம்பிக்கையை இழந்து அவரை மறுதலித்து அவர் அன்பை உதறி தள்ளி ஊதாரியாய் அலைந்து திரிந்த தருணங்களுக்காய் இறைவா உம்மை மண்டியிட்டு மன்னிப்பு வேண்டுகிறேன். என் உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையே கதியாய் கொண்டிருந்த நான், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்ற பார்த்திமேயுவின் குரலுக்கு செவிசாய்த்து அவனுக்கு அக ஒளியை அள்ளித்தந்த இறைவன் என் வாழ்விலும் ஒளியேற்றுவார் என்னும் நம்பிக்கையை இழந்து பில்லி சூன்யங்களில் ஈடுபாடு கொண்டு வேதனையில் வெந்துருகிய தருணங்களுக்காய் இறைவா உம்மிடம் மண்டியிட்டு மன்னிப்பு வேண்டுகிறேன். உலக ஆசாபாசங்களில் சிக்கி சீரழிந்து சாக்கடை புழுவாய் ஊன்று கொண்டிருந்த நான், இறைபதம் பற்றி பிடித்த மகதலேன் மரியா உயிர்த்த இயேசுவை முதல் காணும் பேற்றினை பெற்றது போல் என்னையும் மன்னித்து அரவணைப்பார் என்னும் நம்பிக்கையை இழந்து நான் நாய் கக்கியதை தானே தின்னும் நாயைப் போல் மீண்டும் மீண்டும் அதே பாவ பழக்க வழக்கங்களில் என் வாழ்வை தொலைத்த தருணங்களுக்காய் இறைவா உம்மிடம் மண்டியிட்டு மன்னிப்பு வேண்டுகிறேன். என்னை மன்னியும் என்னை மன்னியும் என்னை மன்னியும் என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக புனித இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குமே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குமே இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. திருவிலியத்தில் முதற்கண் இடம்பெறும் இந்நூல் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை மனித இனத்தின் தோற்றத்துடன் இணைத்து காட்டுகிறது. வயது முதிர்ந்த நிலையில் இருந்த ஆபிரகாம் குழந்தை இல்லா குறையை எண்ணி வருத்தமடைந்த விண்மீன்கள் போல் உன் வழி மரபினர் இருப்பர் என கடவுள் கூறியதை நம்புகிறார். இதுவே அவரை கடவுளுக்கு ஏற்புடையவராக செய்கிறது. ஆபிரகாம் ஆண்டவரில் கொண்ட நம்பிக்கை அவரை நம்புவோரின் தந்தையாக உயர்த்தியது என கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னத்தான் தருவீர்? எனக்கோ குழந்தை இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு உரிமை மகன் குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளர் ஆகப் போகிறார் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளர் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணி பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பேரன்பு நீ ஒரு நாளும் மறையாத விடிவெள்ளி நீ வேறெங்கும் கிடைக்காத அருள் செல்வம் நீ உலகெங்கும் உயிரூட்டும் உயர் தியாகம் நீ உமதன்மையை எண்ணியே நன்றிகள் பாடினே உமதன்மையை எண்ணியே நன்றிகள் பாடினே வற்றாத பேரன்பே எந்தன் இயேசுவே நீரூற்றாக எனில் வாழும் எந்தன் தெய்வமே வற்றாத பேரன்பே எந்தன் இயேசுவே நீரூற்றாக எனில் வாழும் எந்தன் தெய்வமே ஒருபோதும் குறையாத பேரன்பு நீ ஒரு நாளும் மறையாத விடிவெள்ளி நீ முகில்களை தொழுகின்ற உயர்ந்து நீதியில் செழித்தோங்கும் பேரன்பு மலைகளை வென்றிடும் உமதன்பு என்னையும் ஒரு உயிராய் படைத்த பேரன்பு கண்ணிலே கருவணியாய் அழைத்த பேரன்பு என்னையும் ஒரு உயிராய் படைத்த பேரன்பு கண்ணிலே கருவணியாய் அழைத்த பேரன்பு பேரன்பே பேரழகே பேரன்பே நன்றிகள் பாடினே நன்றிகள் பாடினே பற்றாத பேரன்பே எந்தன் இயேசுவே நீரூற்றாக எனில் வாழும் எந்தன் தெய்வமே பற்றாத பேரன்பே எந்தன் இயேசுவே நீரூற்றாக எனில் வாழும் எந்தன் தெய்வமே ஒருபோதும் குறையாத பேரன்பு நீ ஒரு நாளும் மறையாத விடிவெள்ளி நீ சிறகுகளில் போன்ற பேரன்பு புகழிடம் வருகின்ற உயரன்பு தாகம் தணிக்கின்ற பேரன்பு வாழ்வின் ஊற்றாகும் உமதன்பு மண்ணிலே என் பிறைகள் பொறுத்த பேரன்பு இன்னிலே நிலைவாழ்வை அமைத்த பேரன்பு மண்ணிலே என் பிறைகள் பொறுத்த பேரன்பு இன்னிலே நிலைவாழ்வை அமைத்த பேரன்பு பேரன்பே பேரழகே
பாடினேன் உமதன்பையே நன்றிகள் பாடினேன் வற்றாத பேரன்பே எந்தன் இயேசுவே நீரூற்றாக எனில் வாரும் எந்தன் தெய்வமே வற்றாத பேரன்பே எந்தன் இயேசுவே நீரூற்றாக எனில் வாரும் எந்தன் தெய்வமே ஒருபோதும் குறையாத பேரன்பு நீ ஒரு நாளும் மறையாத விழிவெள்ளி இரண்டாம் வாசகம் முன்னுரை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட இந்த அதிகாரம் நம்பிக்கையின் அடையாளமாக பல விவிலிய மாதிரிகளை நம் கண்முன் நிறுத்துகிறது. நம்பிக்கை என்பது நம் கண்முன் அடங்கி கிடப்பதில்லை, மாறாக அது நம்மை செயல்பட தூண்டுவது. நம்பிக்கையாளர்கள் கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றதோடு வலுவற்றவர்களாயிருந்தும் வலிமை பெற்றார்கள். மாற்றான் படைகளை வெற்றி கொண்டார்கள் என கூறும் இவ்வாசக வரிகளை மனதில் நிறுத்தி நம்பிக்கையுடையவராய் வாழ இவ்வாசகத்திற்கு கருத்தாய் செவிசாய்ப்போம். திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 29 முதல் 35 வரை. இஸ்ரேலர் கட்டாந்தரையை கடப்பது போன்று செங்கடலை கடந்து சென்றது நம்பிக்கையினால்தான். ஆனால் எகிப்தியர் அதை கடக்க முயன்றபோது மூழ்கிவிட்டனர். இஸ்ரேலர் 7 நாள் வலம் வந்த பின்னர் எரிகோவின் மதில்கள் விழுந்ததும் நம்பிக்கையினால்தான். விலைமகளான ராகாபு ஒற்றர்களை நன்கு வரவேற்று கீழ்ப்படியாதவரோடு அழியாது தப்பித்து கொண்டதும் நம்பிக்கையினால்தான். இன்னும் கூற வேண்டுமா? கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாழ்முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராய் இருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றார் படைகளை முறியடித்தார்கள், பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள், உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடித்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எடுத்திருப்போம். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரை போற்றுங்கள். Alleluia. ஏனெனில் அவர் நல்லவர். Alleluia. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை வசனங்கள் 7 12 முடிய. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும்,
அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயலின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அற்புதமான தயாரிப்புகள் அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாட நம் அனைவரும் மிகவும் நேர்த்தியாக நம்மையும் ஆலயத்தையும் மேலும் அனைத்து வழிபாடுகளையும் சிறப்பாக தயாரித்திருக்கிறோம். ஆகிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேட்கலையே, நல்லா இருக்கிறீங்களா? ஒரு முறை என்ன கேட்டாங்க, எது ஸ்டார்ட் பண்ணும்போது, பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் எப்பொழுதுமே நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பேன். அன்புக்குரியவர்களே, ஒரு மூதாட்டி ஒருவர் இது போல் அன்னையினுடைய திருவிழாவில் கலந்து கொண்டு, அன்னைக்கு தலைப்பும் நம்பிக்கையை பற்றி தான். நம்பிக்கையை பற்றி ஃபாதரு மிகவும் சிறப்பாக மறையுரை வைத்திருக்கிறார். நம்பிக்கையை பற்றி ஆழமாக அழுத்தமாக எடுத்து சொல்லி இருக்கிறார். கடவுள் பற்றிய, கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் எல்லாம் நடக்கும் என்றெல்லாம் சொல்லி மறையுரை முடித்திருக்கிறார். அந்த மூதாட்டியும் வீடு திரும்பினார்கள். வீடு திரும்பி போகின்ற பொழுது அவங்க வீட்டுக்கு எதிர ஒரு மிகப்பெரிய ஒரு மரம். இந்த மரத்தில் ஒவ்வொரு நாளும் இலைகள் கொட்டி கொண்டே இருக்கும். இப்போ இந்த மூதாட்டி அந்த மரத்தை பார்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் பெருக்குவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறதுன்றதுனால ஃபாதர் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறாரு, இந்த கடவுள் நாம் என்ன கேட்டாலும் நடக்கும், நம்பிக்கையோடு என்ன கேட்டாலும் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறாகவே அந்த மூதாட்டி சொன்னாங்களாம், நான் இன்னைக்கு நைட்டு போய் படுத்து தூங்க போகிறேன், காலையில் எழுந்து வந்து பார்க்க போகும்போது இந்த மரம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூதாட்டி திரும்பி போகிறாங்க, ரூமுக்கு போய் தூங்குறாங்க. மறுநாள் காலையில் இந்த மூதாட்டிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், மரம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. மரம் அங்கேயே தான் இருக்குது. அப்போ அந்த மூதாட்டி சொன்னாங்களா, எனக்கு அப்போவே தெரியும், நேற்று நைட்டு எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்காதுன்ட்டு, இருந்தாலும் சும்மா சொல்லி வைப்போமே அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்படின்னு அந்த மூதாட்டி நினைத்து கொண்டார்களாம். அன்புக்குரிய, நம்முடைய நம்பிக்கை கூட சும்மா நம்பிக்கையாக இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் நம்முடைய நம்பிக்கையின் வழிகாட்டி என்று சிந்தித்து கொண்டிருக்கிற நமக்கு கடவுள் மீண்டுமாக அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய நம்பிக்கை ஆழ்ந்த விசுவாசம் உள்ள நம்பிக்கையாக இருக்கிறதா என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க. அன்புக்குரியவர்களே, மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மனிதன் பிறப்பது முதல் இறப்பது வரையிலுமாக பல எதிர்பார்ப்புகள் மனிதரிடத்தில் இருக்கின்றன. குறிப்பாக எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்த பிறகு என்ன நினைப்போம்? அந்த குழந்தை நடக்கணும்னு ஆசைப்படுவோம். நடந்த பிறகு பேச வேண்டும் என்று ஆசைப்படுவோம். பேசிய பிறகு நல்ல ஸ்கூலில், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சீட்டு கிடைக்கணும் என்று எதிர்பார்ப்போம். அது கிடைத்த பிறகு மீண்டுமாக 10ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அது முடிஞ்ச பிறகு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். காலேஜில் இடம் கிடைச்சாச்சு. அது முடித்த பிறகு என்ன, நல்ல வேலையில் போயிட்டு என்ன பண்ணோம், நிறைய சம்பாதிக்கலாம் கிடையாது, நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு அவருக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கணும் என்ற எதிர்பார்ப்பு. திருமணம் நடத்தி முடிச்சாச்சு. 2 வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறந்துடணும் என்ற எதிர்பார்ப்பு. பிறக்கலைன்னா கஷ்டம். அதனால குழந்தை பிறக்க வேண்டும் எதிர்பார்ப்பு. மீண்டுமாக அந்த வாழ்க்கை சுழற்சி சுழன்று கொண்டே இருக்கிறது.
ஆகவே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்குது. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கிற வேளையில் நம்முடைய நம்பிக்கை அதிகரித்திருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு எதிர்பார்ப்பை நாம் எதிர்பார்த்து ஆசைப்படுகிற பொழுது அதனை பெற்றுக்கொள்வதற்கு அடைவதற்கு நம்மிடையே இருக்கிற நம்பிக்கை நம்மிடம் அதிகரித்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க இன்று உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். 3 கருத்துக்களை மட்டும் அன்னை மரியாவின் நம்மளது வழிகாட்டி என்கிற தலைப்பிலே 3 கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, அன்னையை போல முழுமையான நம்பிக்கை கொள்ள கடவுள் இன்று நம்மை அழைப்பு விடுக்கின்றார். ஒரு குழந்தையும் தந்தையும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு பாலத்தை பிரிட்ஜ் கடக்க வேண்டி இருக்கிறது. அந்த பிரிட்ஜின் மீது அளவுக்கு அதிகமான ஆற்றிலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தந்தை குழந்தையை பார்த்து சொல்கிறார், பாப்பா, என்னுடைய கையை பிடித்துக்கொள், நாம் இந்த பிரிட்ஜை பாலத்தை பத்திரமாக கடந்து அந்த புறம் சென்று விடலாம் என்று தந்தை குழந்தையை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு அந்த குழந்தை சொல்லுகிறது, அப்பா முடியாது, நான் உங்கள் கையை பிடிக்க மாட்டேன், நீங்கள் என்னுடைய கையை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அப்பா மீண்டும் கேட்கிறார், எதற்கு இப்படி சொல்லுற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லுகிறது, அப்பா தண்ணி அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது, நீங்களே சொல்கிறீங்க, நானும் பார்க்கிறேன், ஒருவேளை நான் பயத்தில் உங்கள் கையை பிடித்தேன் என்றால் உங்கள் கையை விட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலுமாக என்னுடைய கை பலம் குறைந்த கையாக இருப்பதால் நான் உங்களை கையை பிடிக்கிற பொழுது அதனை விட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் என் தந்தையாகிய நீர் என்னுடைய கையை பிடித்திருந்தால் என்ன நடந்தாலும் என்ன நிகழ்வு ஏற்பட்டாலும் நீர் என்னுடைய கையை விட்டுவிட மாட்டீர், பத்திரமாக நீர் என்னை இந்த பிரிட்ஜை கடக்க செய்து விடுவீர் என்று அந்த குழந்தை சொல்லியதாம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவினுடைய நம்பிக்கையும் இதே நம்பிக்கை தான். அவர் ஆண்டவருடைய கையை பிடிக்கவில்லை, மாறாக அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று கடவுள் தனது கரத்தை பிடித்து வழிநடத்த அன்னை மரியாள் அவருடைய நம்பிக்கையை கடவுள் மீது வைத்திருக்கிறார் என்பதை திருவிவிலியம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆகவே அன்னை மரியாவுக்கு வானதூதர் சொல்லுகிற பொழுது, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, கன்னியாக இருக்கிற நீர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது முதலாவதாக அன்னை மரியாள் யோசிக்கிறார். முடியாது என்று சொல்லவில்லை, அன்னை மரியாள் யோசிக்கிறார். தேர்ந்து தெளிந்த பிறகு அன்னை மரியாள் ஆம் என்று முழுமையாக சொல்லுகிறார். அந்த ஆம்லிருந்து ஒரு பொழுதும் அன்னை மரியாள் விலகியதே இல்லை. முழுமையாக 100% நம்பிக்கையை கடவுள் மீது வைக்கிறார். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் அன்னை மரியாள் சொல்வது, அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அதற்கு மேலே அன்னை மரியாள் ஒரு பேச்சுமே பேசல. அது நடக்குமா நடக்காதா, இருக்குமா இருக்காதா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை செய்வாரா செய்ய மாட்டாரா என்றெல்லாம் அன்னை மரியாள் யோசிக்கவே இல்லை. அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அன்னை மரியாள் கடந்து செல்கிறார். இதுதான் அன்னை மரியாவினுடைய முழுமையான நம்பிக்கை. நான் ஆம் என்று சொல்லிவிட்டேன், கடவுள் எனது கரத்தை பிடிக்க நான் முழுவதுமாக என்னை கையெழுத்து விட்டேன், கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையை நான் வைத்துவிட்ட பிறகு கடவுள் அனைத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையில் அன்னை மரியாள் முழுமையான நம்பிக்கையை வைக்கிறார். அன்புக்குரிய இந்த நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை நாம் கடவுள் மீது வைக்கிற பொழுது இது வெறுமனே நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக இல்லை, மாறாக அந்த நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சும்மா இருந்துட்டா எதுவுமே நடக்காது. அன்னை மரியாவை போல முழுமையான நம்பிக்கை கடவுள் மீது வைத்து அவர் ஆண்டவர் தனது கரத்தை பிடித்து வழிநடத்த கடவுள் சொன்ன எல்லாவற்றையும் அன்னை மரியாள் செய்தாள். எகிப்துக்கு ஓட சொன்னால் ஓடி சென்றார். அதே போல கன்னியாக இருக்கிற நீர் குழந்தையை பெற்றெடுப்பீர் என்று சொல்லுகிற பொழுது அன்னை மரியாள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, முழுவதுமாக கையெழுத்து விட்டார். எடுத்துக்காட்டாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது, திருமணம் நடக்கிற பொழுது நீங்கள்லாம் அந்த வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க. என்ன வாக்குறுதி? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் உமக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன்றது நம்முடைய வாக்குறுதி. அது பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறோமா? அது பிரகாரம் நாம் அந்த திருமணம் என்கிற பந்தத்தில் இணைகிற நாம் அதில் எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த கட்டளைகளை, வழிமுறைகளை நாம் பின்பற்றுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை நாம் பின்பற்றவில்லை என்றால் நாம் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது தவறான காரியமாக இருக்கும். அதே போல் ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்க்கிறோம். பள்ளியில் சேர்த்த பிறகு அந்த குழந்தை 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து விடுமா?
முடியாது. அது படிக்காத பொழுது படிக்கிற குழந்தை தான் அதிக மதிப்பெண்கள் பெருக்கும், அதே போல தேர்ச்சியில் வெற்றி பெறுமாகவே நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது முழுமையான நம்பிக்கை என்பது கடவுளை நமது கரங்களை பிடிப்பவராக, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வழிமுறைகளை நாம் பின்பற்றுவராக இருக்கிற பொழுதுதான் நமது நம்பிக்கை ஆழப்படுகிறது, நமது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. ஆகவே முதலாவதாக அன்னை மரியாவின் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிற முதல் அழைப்பு, கடவுள் மீது முழுமையான 100% நம்பிக்கையை கடவுளின் மேல் வைக்க வேண்டும். நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் இல்லை, இது எனக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்கிற மக்களாக நாம் இருக்க கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். 18 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய பெண் நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் குணமடைவேன் என்று சொன்னால், தொட்டால் நலம் பெற்றார். அதுதான் அவருடைய நம்பிக்கை. இறந்த தனது மகள் உயிர்த்தெழுவாள் என்று யாயிர் நம்பினார். ஆகவே அந்த குழந்தை கடவுளால் உயிர் கொடுக்கப்பட்டது. மேலுமாக பல்வேறு புதுமைகளை பார்க்கிற பொழுது கடவுள் கேட்கிற முதல் வார்த்தை, இதை நீ நம்புகிறாயா, நான் செய்ய முடியும் என்று நம்புகிறாயா என்று கேட்கிற பொழுது ஆம் நம்புகிறேன் என்று சொல்லுகிற பொழுதுதான் அங்கு புதுமை நடந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியாள் வாழ்க்கை நடந்த புதுமைகள் நமது வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ வேண்டும். இரண்டாவதாக இந்த நம்பிக்கை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது இது தொடர் போராட்டமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையை பாதுகாத்து கொள்ள, இந்த நம்பிக்கையை எப்பொழுதுமே அன்னை மரியாள் எப்பொழுதும் நிலைத்து நிற்க தொடர்ந்து போராடியதை நாம் திருவிவிலியத்தில் பார்க்கிறோம், அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் பல தடைகளை தாண்ட வேண்டியிருந்தது. 7 வியாகுகங்களை அன்னை மரியாள் தனது உள்ளத்திலே இருத்தி தாங்கிக் கொண்டார் என்பதை நமக்கு திரு அவை நமக்கு எடுத்து கூறுகின்றது. அன்னை மரியாள் வாழ்க்கையில் முதலிருந்து பார்க்கிற பொழுது இறுதி வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது வரை பல்வேறு துயரங்களை அன்னை மரியாள் தாங்க வேண்டியிருந்தது. அந்த அனைத்திலும் அன்னை மரியாள் பொறுமையாக தன் நம்பிக்கை இழக்காமல் எப்பொழுதும் ஆண்டவரோடு கடவுள் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அன்னை மரியாள் இருந்தார். பல்வேறு தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது, நமது வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற பொழுது, துயரங்கள் வருகிற பொழுது, அல்லது நாம் பலவிதமான சவால்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் நமது நம்பிக்கையை இழந்த மக்களாக நாம் மாறிவிடுகிறோம். கடவுளுக்கு கண் இருக்கிறதா, காது இருக்கிறதா, மூக்கு இருக்கிறதெல்லாம் கேட்குறோம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் நாம் அடைகிற பொழுதெல்லாம் கடவுளை விட்டு தொலைவாக மிக விலகி செல்கிற வாழ்க்கையாக நமது வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் நமக்கு சொல்வது, துன்பத்திலும் தொடர்ந்து போராடுகிற பொழுது, துன்பத்திலும் நமது நம்பிக்கையை நாம் காத்து கொள்கிற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கின்ற உண்மையை அன்னை மரியாள் நமக்கு எடுத்து கூறுகின்றார். அன்னை மரியாள் கன்னியாக ஒரு கருவுறுவதும், மேலும் குழந்தையை மாட்டுத் தொழுவத்தில் பெற்றெடுப்பதும், மேலுமாக எகிப்திற்கு ஓடிச் செல்வதும், ஆலயத்தில் இயேசுவை காணாமல் போவதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பைத்தியக்காரன் அல்லது குடிகாரன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அன்னை மரியாள் கடவுளை விட்டு விலகியதாக நாம் எங்கும் பார்ப்பதே கிடையாது. கடவுள் சொல்வதை நம்பினார், கடவுள் அதற்கு அவரை நீதியாக கருதினார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். ஆகவே தடைகள் வருகிற பொழுது, சஞ்சலங்கள் வருகிற பொழுது, சவால்கள் வருகிற பொழுது நாம் அதை நம்பிக்கையோடு, கடவுள் மீது நம்பிக்கையோடு எதிர்த்து போராடுகிற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிற இரண்டாவது கருத்தை அன்னை மரியாவின் வழியாக நமக்கு இன்று எடுத்து கூறுகிறார். மூன்றாவதாக, கடவுள் மிகவும் நல்ல கடவுள். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? கடவுள் மிகவும் நல்லவர், பல வல்ல செயல்களை நமக்கு செய்திருக்கிறார். ஆகவே நம்பிக்கையை நாம் தொடர்ந்து காத்து கொள்கிற பொழுது வெறுமனே கடவுள் நம்மை பார்த்து கொள்வது மட்டுமில்லாமல் அதற்கான வெகுமதியையும் நமக்கு கொடுக்கிறார். அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் தனது நம்பிக்கையை முழுமையாக கடவுள் மீது வைத்து, கடவுளை முழுமையாக நம்பி தனது போராட்டத்தில் தொடர்ந்து நிலைத்து நிற்கிற பொழுது இறுதியாக அன்னை மரியாவுக்கான வெகுமதி அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்னை மரியாள் கடவுளின் தாயாக உயர்த்தப்படுகிறார். அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துச் கொள்ளப்படுகிறார். தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது. மேலும் அன்னை மரியாவினுடைய போராட்டம் வீண் போகவில்லை. அன்னை மரியாவும் நமக்கு சொல்லித் தருவதுதான், நமது போராட்டமும்
வீண் போகாது. நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து போராடுகிற பொழுது, அன்னையை பின்பற்றுகிற பொழுது நமது நம்பிக்கையும் வீண் போகாது என்கின்ற உறுதியான நம்பிக்கையை அன்னை மரியாள் நமக்கு இன்று கொடுக்கிறார். திருவிவிலியத்திலே பார்க்கிறோம், பல இடங்களில் பார்க்கிறோம். தொடக்க நூலிலிருந்து இறுதி வரையாக இன்று 2ஆம் வாசகத்தில் நாம் பார்த்தோம். ஒவ்வொருவற்றையும் சொன்ன பிறகு நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையினால் நடந்தது, நம்பிக்கையினால் நடந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே தான் ஆபிரகாம் முதல் இறுதி வரை அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்த பொழுது கடவுள் அவர்களுக்கான வெகுமதியை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். யாருமே இல்லாத பொழுது, 100 வயது வரை குழந்தைகளே இல்லாத பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த ஆபிரகாமுக்கு அவருக்கு வெகுமதியாக மகன் கொடுக்கப்படுகிறார். அதே போன்று யோசேப்புக்கும் கூட கடவுள் அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அந்த யோசேப்பை எகிப்தின் மன்னனாக மாற்றுகிறார். இதே போன்றுதான் யோபுவினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். பல துன்பங்கள், பல துயரங்கள் இருந்தாலும் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை ஒருபொழுதும் விட்டுவிடாமல் அவர் எப்பொழுதும் கடவுளை போற்றியவராக, கடவுளோடு ஒன்றிணைந்தவராக இருந்ததால் தான் அந்த யோபுவிற்கு இழந்ததிலிருந்து பன்மடங்காக திருப்பி தரப்பட்டது என்பதை யோபு 42வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். பல்லாயிரமான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், மேலும் அழகு வாய்ந்த பிள்ளைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்தில் எங்குமே இல்லாத அழகு வாழ்ந்த பிள்ளைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 100க்கு மேற்பட்ட வயது வரை வாழ்ந்தார் என்பதையும் திருவிவிலியம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. மேலுமாக யாக்கோபு புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம்: சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று யாக்கோபு எழுதிய புத்தகத்திலிருந்து, கடிதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே கடவுள் நமது நம்பிக்கையை பார்த்து நமக்கு அதற்கான வெகுமதியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். நமது வாழ்க்கையில் கூட பலவிதமான புதுமைகளை கடவுள் செய்திருக்கிறார். கடன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது கடவுள் அதற்கு கடன் பிரச்சனையில் தீர்வை கொடுத்திருக்கிறார். பிள்ளை இல்லாமல் இருக்கிற பெற்றோருக்கு கடவுள் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். மேலுமாக நாம் கடவுளிடம் கேட்கிற பொழுது கடவுள் நமக்கு பலவிதமான நன்மைகளை செய்திருக்கிறார். அதை அனைவரும் அறிந்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம், நாம் கூட அந்த வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளில் கடவுள் மீண்டுமாக நம்மை அழைப்பது அன்னை மரியாவை நமது வழிகாட்டியாக, நம்பிக்கையின் வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை, நமது நம்பிக்கையில் தொடர் போராட்டம் இவற்றை நாம் ஏற்படுகிற பொழுது, கடைபிடிக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு நமது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த திருவிழாவும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றதாகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருமையாக கொடியேற்றத்துடன் திருவிழாவை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த திருவிழாவின் முத்தாய்ப்பாக முதல் நாளிலே கடவுள் நமக்கு இந்த நம்பிக்கை என்கின்ற ஒளியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஒளி எப்பொழுதுமே அணையாமல் காத்துக்கொள்வது நமது கடமையாக இருக்கிறதாகவே கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அன்னை மரியாவை நமது நம்பிக்கையின் வழிகாட்டியாக எப்பொழுதும் அன்னை மரியாவை போல இயேசுவை இறுகி பற்றி கொள்ள வரம்பேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். விசுவாசிகள் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம், எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோம், எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. நம்பிக்கையின் நாயகனே இறைவா, நற்செய்தி அறிவிப்போரின் பாடங்கள் எவ்வளவு அழகானவை என விமர்சிக்கப்பட உம்மால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் இறை நம்பிக்கையில் வலுப்பெற்று கடைக்கண் பார்வையால் ஆட்கொள்ளப்பட்டு திரு அவை எதிர்நோக்கும் துன்பங்களையும் சவால்களையும் ஏற்று துணிவுடன் திரு அவை பேணி காக்கவும், அன்பை ஆன்மீக நெய்யத்தின் அடித்தளமாய் கொண்டு கருணையின் கடவுளை கண்டு கடவுளை ஆராதிக்க எங்களுக்கு கற்றுத்தரவும், வெண்பனி போல் படர்ந்து கிடக்கும் என் பாவக்கரைகளை
பகலவனாய் பளிச்சிடவும் நிறைவாய் பெற்ற கொடைகளால் எம்மை அச்சுவத்தில் தடம் படித்து வழி நடத்திடவும் வருமருள இரக்கத்தின் அன்னை வழியாக இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. பெயர் சொல்லி அழைத்த இறைவா, உம்மால் பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்ட ஆபிராம் உம்மேல் கொண்ட நம்பிக்கையால் அவரை நம்புவோரின் தந்தையாக உயர்த்தப்பட்டது போல் உங்கள் நம்பிக்கை பெரியது. நீங்கள் விரும்பியவாறே உங்களுக்கு நிகழட்டும் என்னும் வாக்கினை வாழ்வாக்க புறப்பட்ட உம் பிள்ளைகளாம் நாங்களும் உம்மால் இயலாத காரியம் எதுவும் இல்லை என்பதை எம் மனதில் பதித்து அதை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நம்பிக்கையுடன் போராடவும் உதவும் மனப்பான்மை, ஒருமைப்பாடு ஆகிய நற்பண்புகளில் வளர்ந்து கடவுள் நம்மோடு நம்மில் செயலாற்றுகிறார் என்பதை உணர்ந்து வாழவும் அண்டை அயலாரில் உம் அழகிய முகம் கண்டு துயர்துடைக்க தேவையான நம்பிக்கையை எமக்குள் வளர்த்து கொள்ளவும் வரமருள இரக்கத்தின் அன்னை வழியாக இறைவா உம்மை இறைஞ்சுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இளையோரின் ஏற்றமே இறைவா, எம் இல்லங்களில் வாழும் இளையோரும் இளம் பெண்களும் உம் அன்பு கட்டளைகளை கடைபிடிப்பதே வாழ்விற்கு வழி என்பதை உணர்ந்து உம் கட்டளைகளை கடைப்பிடித்து உம் அன்பின் சாட்சிகளாய் வாழவும் வறுமையிலும் வளமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நேரிய வழியில் நடந்து உம் உன்னத சீடராய் உலகமெங்கும் வலம் வரவும் மறப்பதால் மன்னிப்பையும் கொடுப்பதால் அன்பையும் பகிர்வதால் பண்பையும் பெறுகின்றோம் என்பதை உணர்ந்து உம் சாட்சிகளாய் வாழவும் பல்வேறு மேற்பண்புகளில் தம்மை ஈடுபடுத்தி ஆன்மீக வாழ்வில் வளம் பெற்று தம் சொல்லாலும் செயலாலும் உமக்கு சான்று பகிரவும் கடவுள் நம்மோடு நம்மில் என்ற இறை நம்பிக்கையில் இணைந்து வாழ்வும் இரக்கத்தின் அன்னை வழியாக இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. சாலமோனின் நீதிமொழியில் மறைபொருள் கடவுளுக்கு மாட்சியாம், ஆய்ந்தறிதல் அரசருக்கு பெருமையாம் என்னும் மொழிந்தவரே. அரசர்கள் நல்ல ஆட்சியை செய்வதற்கு ஆழ்ந்த அறிதல் அவசியம். எனவே எங்களே ஆளும் எந்நாட்டு தலைவர்கள் நல்லவற்றை மக்களுக்கு செய்யவும் பொல்லாதவன் என்னும் பெயரை எடுக்காமல் மக்களை நேரிய வழியில் நடத்தவும் வேண்டும் என்று வரமருள இரக்கத்தின் அன்னை வழியாக இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் என்று மொழிந்த ஆண்டவரே, நல்லதை செய்யவும் தீமையை வெறுக்கவும் எங்கள் வாழ்வின் முன்மாதிரியுடன் வாழ்ந்து அனைத்து மக்களையும் உமது பாதம் கொண்டு வரும் கருவியாகவும் எடுத்துக்காட்டின் சாட்சிகளாகவும் வாழும் பேற்றினை தந்திட வேண்டும் என்று வரமருள
இரக்கத்தின் அன்னை வழியாக இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. கரங்களை குவிப்போம், கண்களை மூடுவோம். அன்னையினுடைய திருவிழாவை கொடியேற்றத்துடன் துவங்கி இருக்கிற நாம் இந்த திருவிழா நாட்களிலே அன்னையை நோக்கி ஜெபிப்போம். சிறப்பு கருத்துக்காக இந்த தருணத்திலே மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனுடைய பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் வருவோம். காணிக்கை பாடல், காணிக்கை பவனி. காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் இதை தந்தேன். காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் இதை தந்தேன். பலியாக நானும் திருபலியாக நானும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட. காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் இதை தந்தேன். சரி சதபா மபதப மபமகரி மகா தாபதாபதாபத சரி சதபா மபதப மபமகரி மகா. கோதுமை மணிகள் வெயிலில் உலரும், வேர்வையில் மலரும். வானம் தூவும் பனிமலையில் நனையும். வாழ்க்கை முழுதும் தியாகத்தில் கரையும். உருவமிழந்து உணவாய் மாறும். உடலை கலந்து உயிரில் வாழும். அதுபோல நானும் பலியாக வேணும். இறைவா வந்தேன், இதயம் தந்தேன். காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் இதை தந்தேன். காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் இதை தந்தேன். சரி சதபா மபதப மபமகரி மகா தாபதாபதாபத சரி சதபா மபதப மபமகரி மகா. திராட்சை கொடியே தியாகத்தின் வடிவே, தாகம் தீர்க்கும் கனியின் ரசமே. வருகே வருவே பருகிற துணிவே, உயிர்த்தரும் மூச்சாய் நான் மாறிடுவேன். பொங்கி பெருகும் வெள்ளம் போல உள்ள முன்னே தானும் தீர. இதையாக நானும் உன்னை சேர வேண்டும். வளர்த்தருவேனே வழிபொருளாக
காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் என்னை தந்தேன் காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் என்னை தந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிபொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னி மரியாவின் புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவினிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையாகிய ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் உலகில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். உமது வேளாம் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே, ஆசீர்வாதம் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. சரி சரி நிசனி பசனி பதவி பரிச தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நம் அனைவரும் கண்களை மூடுவோம். அற்புதமான நம்முடைய அன்னைக்கு விழா எடுப்பதற்காக நம்மையே நாம் தயாரித்திருக்கிறோம். பல தயாரிப்புகள். இந்த விழா இப்படி சீரும் சிறப்புமாக நடைபெற அநேக ஜெபங்கள், எத்தனையோ நல்ல உள்ளங்களுடைய உதவிகள், உழைப்புகள், இந்த இடத்தை ஏற்பாடு செய்தவர்கள், இந்த திருவிழாவிற்காக அள்ளும் பகலுமாக உழைத்து கொண்டிருக்கிற அநேக நல்ல உள்ளங்களை ஆண்டுடைய கரங்களில் அன்னை பலியமரியாக ஆண்டுடைய கரங்களுக்கு கொடுப்போம். சிறப்பாக இந்த பகுதி வாழ் மக்கள், நம்முடைய அன்பியத்தை சேர்ந்த 2 அன்பியத்தை சேர்ந்த அத்தனை மக்களையும் பொறுப்பாளர்களையும் யாவரையும், குறிப்பாக இந்த 3 நாள் திருவிழா அநேக ஆசீர்வாதங்களையும் அன்னை மரியாளுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள கொடுத்திருக்கிற அற்புதமான வாய்ப்பிற்காக நன்றி சொல்வோம். சிறப்பாக இன்று இந்த கொடியேற்றத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதில் எத்தனை விதமான சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் அத்தனை பேருடைய ஒத்தாசை, ஒத்துழைப்பு, ஒன்றிப்பை நம்மால கண்கூடாக காண முடிகிறது. அப்பதான் வழிபாடு இவ்வளவு உயிருள்ள ஒரு வழிபாடாக இந்த இடத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது. நன்றி சொல்வோம். சிறப்பாக இயற்கை சீற்றங்கள் நமக்கு இல்லாமல் அது நமக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த நாளிலே பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடி மகள் அத்தனை பேருக்காகவும், நம்முடைய ஜெபங்கள் கேட்ட யாவருக்காகவும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்காகவும், இதோ இந்த திருப்படியில நம்பிக்கையோடு கூட இந்த 3 நாட்களுமாக அன்னையினுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அநேக செய்திகளோடு கூட இந்த திருவிழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் அத்தனை பேரையும், இந்த பகுதி வாழ் மக்கள் யாவரையும், அவர்தம் குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதிக்குமாறு மன்றாடும். இரக்கத்தின் தாய், நம்பிக்கை வாழ்வின் வழிகாட்டியாக இருந்து நம்மை சரியான பாதையிலே வழி நடத்த வேண்டும். அவள் உடனிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். உயிர் தொழுவம் என்ற எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் சகோதர சகோதரன் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றி எழுப்பின் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனிதமிக்க மரியாள், இரக்கத்தின் தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பும் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம், இவ்வுலகிலே எமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். எமக்கு அமைதி தாரும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பாதோடு இந்த நற்கருணை வழங்கினரும் அனைவரும் அமருவோம். நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுக்கு நற்கருணையானது வழங்கப்படும். இந்த பக்கத்தில் அருள் சகோதரி அவர்கள் வழங்குவார்கள். பின்னாடி உதவி பங்கு தந்தை, நடுவில் இன்றைய திருப்பணி நிறைவேற்றுகிற தமிழ்மணி அவர்கள் நற்கருணை வழங்குவார்கள். வரிசையாக வந்து நற்கருணை பெற்றுக்கொள்வோம். முதல்ல சிறு பிள்ளைகள், அதைத் தொடர்ந்து மற்றவர்கள் வரிசையாக வந்து பக்தியோடு நற்கருணை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். திருவிருந்து பாடல். சிறு பிள்ளைகளை முன்னாடி வாங்க. முதல்ல மங்கள நேரம் மன்னவனின் உள்ளம்
உள்ளம் வருகின்ற நேரம் இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் மணவாளன் கண்டு மனதோடு கொண்டு மன துள்ளி துள்ளியாடும் மணவாளன் கண்டு மனக்கோலம் கொண்டு மன துள்ளி துள்ளியாடும் மின்னல் நுழைந்து தூவும் மழை போல வானம் நிறைந்த பாவம் துறந்து வந்த விருந்தில் அருகவே இலைகள் சுமந்து மலர்கள் தவிழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்த உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்தியே வந்த உணவு இது இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்தியே வந்த உணவு இது இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது கண்ட உணவு இது நம் முன்னோர் கண்ட கனவு இது விண்ணோர் உண்ட உறவு இது நம் முன்னோர் கண்ட கனவு இது புது வாழ்வை தந்திட வருகிறது மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல வானம் நிறைந்து பாவம் துறந்து வந்த விருந்தில் அருகவே இலைகள் சுமந்து மலர்கள் தவிழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்த உயிரில் கலந்து உரைய வந்தவாய் வருகவே இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் படைத்தவரே நமக்காக படைத்திடும் அன்பு உறவு உலகேதும் இல்லாமல் துணையாய் வந்த உணவு இது படைத்தவரே நமக்காக படைத்திடும் அன்பு உறவு உலகேதும் இல்லாமல் துணையாய் வந்த உணவு இது நிறைவை தருகின்ற உணவு இது அவன் நினைவாய் செய்யும் உறவு இது நிறைவை தருகின்ற உறவு இது அவன் நினைவாய் செய்யும் உறவு இது இதை கொண்டோர் அவரில் மலர்வோமே மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல வானம் திறந்து பாவம் துறந்து வந்த விருந்தில் அருகவே இலைகள் சுமந்து மலர்கள் தவிழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் நம் அனைவருமாக கண்களை மூடுவோம். இரக்கத்தின் மாதாவிடம் நாம் இப்போது ஜெபிப்போம். இரக்கத்தின் மாதா கடைசி ஜெபம். பாவிகளாக எங்களின் மேல் பரிவும் இரக்கம் கொண்ட இரக்கத்தின் அன்னையே, அருளின் அரசியே, மனுகுலத்தின் ராக்கினியே, மகிமையின் மாதாவே, உலக கவலைகளால் நிறைந்த எங்கள் இதயம் வேதனைகளால் நிறைந்து பாதை தெரியாத பட்டாம்பூச்சி போல பதறி நிற்கிறது. நீரற்ற நிலத்தில் விடப்பட்ட மீனை போல உமது பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். இரக்கம் நிறைந்த உமது இதய வாசலில் உருகி நிற்கும் எங்களை கடைக்கண் பாரும் அம்மா. துன்பப்படுவோரின் துயதுரைக்கும் தயமிகு தாயே, உமது பாத மலரில் ஊர்ந்து வரும் பாம்புகளையும் துர்நாற்றங்களையும் அச்சுறுத்தல்களையும் உலகில் பயங்கரமான நோய்களையும் உமது இரக்கத்தின் சுடரொளியால் சுட்டெரியும் கொடிய பேய்களால் ஆட்கொள்ளப்பட்டு துன்பப்படுவர்களை உமது நேச இதயத்தால் அரவணைத்துக் கொள்ளும். உமது பரிசுத்த கண்களின் கண்ணீரால் அவர்களை கழுவி உமது அன்பு மகன் பரம இயேசுவின் திருப்பாதம் அழைத்துச் செல்லும் அம்மா.
ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, எங்களை வழிநடத்துபவர்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். என்னாலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். எங்கள் துன்ப துயரங்கள் சோதனை வேதனைகளை நீக்கியருளும். உம்மை அண்டி வந்தோருக்கு ஆறுதல் அளித்தருளும். வியாதிகளால் வருந்தோரை குணமாக்கும். ஆதரவற்றோரின் அழுகை கண்ணீரை துடைத்தருளும். மந்திர கட்டுகளால் கொண்டவர்களை விடுவித்தருளும். அசுத்த ஆவிகளால் அல்லல்படுவோரை விடுவித்தருளும். உம் கருணை மூலம் மனுகுலம் மேலும் மேலும் உமது அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ துணை புரியும். இரக்கத்தால் நிறைந்த உமது திரு ஆர்வத்த ஆசிக்கும் எங்கள் மன்றாட்டுக்கு கனிவாய் இறங்கியருளும். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தருளும் அம்மா. ஆமென். கண்களை மூடுவோம், செய்து ஜெபிப்போம். அருள் இந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரக்கத்தின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரக்கத்தின் அன்னைக்கு 12வது ஆண்டு திருவிழாவை நாம் இன்று கொடியேற்றத்தோடு திருக்கொடியேற்றத்தோடு கோலாகலமாக வண்ண விளக்குகளால் மட்டும் இங்கு இந்த இடம் இப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் இது எப்படி இந்த இடம் எப்படி இருந்தது என்பதை இங்க இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு ஒரு மோசமான சூழல், வருவதற்கான அந்த ரோடெலாம் அவ்வளவு கடினமான சூழல் இருந்துச்சு. நான் எப்படிதான் இந்த திருவிழா நடக்க போதோ அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த போது நம்மவர்கள் நான் சொன்னேன், இங்கே நம்முடைய பொறுப்பாளரும் சரி மற்ற நிறைய பேர் இருக்காங்க, என்ன அனிட்டேஸ் எனக்கு அப்பப்போ அப்படி சொன்னிருப்பார்பல. அவ்வளவு அயராத உழைப்பு, இந்த இடமே இப்படி மாறி போவதற்கு பலருடைய கடின உழைப்பை என்னால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இது 4வது திருவிழா. எனக்கு முதலாண்டு திருவிழா கொரோனாவை முன்னிட்டு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. அடுத்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நான் பார்க்கிற ஒரு மெருகு, ஒரு வித்தியாசம், ஒரு வளர்ச்சி நம்முடைய இடத்துல அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த லிட்டர்ஸ் அதாவது திருவடிபாடாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரியான ஏற்பாடுகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு சிறப்பாக அப்படியே ஒரு கூட்டமைப்பு ஒன்றிப்போடு நீங்கள் செய்கிறதை என்னால் கண்ணால் காண முடிகிறது. இதுதான் இன்னைக்கு இது பெரிய ஆசீர்வாதம். இது மட்டும்தான் நமக்கு முக்கியம். அதுக்கு நீங்கள் ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுக்கலாம். நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். நாம் பலராக இருந்தாலும் அன்னை தேவத்தாய் இரக்கத்தின் அன்னை நம் அனைவரையும் ஒன்றாக ஒன்றித்து வழிநடத்தி கொண்டிருப்பதே இதை விட மிகப்பெரிய ஒரு சாட்சி நமக்கு தேவையே இல்லை. அவை பார்த்தீங்கன்னா இந்த விழா துவங்குவதற்கு கடந்த 2 மாதங்களாக அப்படி ஒரு தயாரிப்பு, அப்படி ஒரு மீட்டிங்லாம் போட்டு அதற்கான வழிபாடுகள் ஏற்பாடுகள் என்று பல காரியங்களை நாம் அனைவரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம். நான் 3ஆவது நாள் உங்களுக்கு நன்றி சொல்வேன். அவை இந்த நாளிலே முதலாவதாக இந்த நம்பிக்கையின் வாழ்வின் வழிகாட்டி மரியாள் என்ற தலைப்பை நாம் சிந்திப்பதற்கு ரொம்ப அருமையான ஏற்பாடு. இந்த வழிபாடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அர்த்தமுள்ள வழிபாடுகள். இன்னைக்கு யோசிச்சு பார்த்து தந்தை அழகாக மறைவுரை ஆற்றினார். இன்னைக்கு நிறைய வழிகாட்டிகள் இல்லை. அதான் இன்னைக்கு நம்ம போற பாதை சரியில்லை. அப்பா அம்மா நமக்கு மிக சிறந்த வழிகாட்டிகள், நண்பர்கள் நமக்கு நல்ல வழிகாட்டி. நிறைய இன்னைக்கு வழிகாட்டிகள் தான் இன்னைக்கு முக்கியம். வழி காட்டுறது மட்டும் இல்லை, கூட வழி நடக்கணும், அதுவும் முக்கியம். ஆகவேதான் நினைக்கிறேன் அன்னை மரியாள் பெருமனே வழியை காட்டுபவளாக இல்லை, நம் வழி துணையாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே கடந்த 11 ஆண்டுகள், இது 12வது ஆண்டு. அவை இந்த கடந்த வருடத்தின் இந்த வருடம் வரை நாம் பெற்றுக்கொண்ட அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து காரியங்களுக்கு நன்றி செலுத்துவோம். சிறப்பாக இந்த முதல் நாள் திருவழிபாடை பிறந்த குழந்தை திரேசம்மாள் அன்பியத்தைச் சேர்ந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அத்துணை பேரும் மிக அற்புதம், ஆண்கள் பெண்கள் என்று பார்த்தா ஒரு குடும்ப உணர்வோடு கூட இந்த வழிபாடை அவ்வளவு அற்புதமாக தயாரித்து பொருளுள்ள விதத்தில் வழிபாடி மற்ற காரியங்கள் எடுத்து செய்த நம்முடைய குழந்தை திரேசம்மாள் அன்பியத்திற்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுக்கலாம். எல்லாம் ஜோரா மியூசிக்லாம் போடலாமே, ஏதாவது போடுங்க. ஆமா, அப்பதான் ஒரு இதா ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது சரிங்களா? சாப்பிடுறது நல்லா ஜோரா கை தட்டலாம்.
நாளிலே நம்ம மத்தியிலே வர வேண்டியவர் இந்த தந்தை அல்ல, வேறு தந்தை தான். ஃபெலிக்ஸ் அருள் தந்தை ஃபெலிக்ஸ் பெலிப் அவர்கள் வரணும். தந்தை அவர்கள் நாளைய தினம் பேராயர் வெளிநாடு இருந்து வருகிறார். ஆகவே நாளை இரவு பேராயரை தந்தை தான் நம்முடைய செயலர் தான் போய் அவரை ரிசீவ் பண்ணோம். ஆகவே ஒரு சின்ன ஒரு மாற்றம். ஆகவே உங்களுக்கு தெரியும், நம்ம மத்தியிலே இன்று மிக அற்புதமாக இந்த திருப்படி நிறைவேற்றி அழகான அற்புதமான நச்சினின் அருக்கின 3 காரியங்களை சொல்லி அன்னை மரியாள் நம் வாழ்வினுடைய நம்பிக்கையின் வழிகாட்டியாக இருக்கிற என்று நமக்காக ஜெபித்து சிறப்பாசிரியை பெற்று தந்தவர் அருள் தந்தை தமிழ்மணி அவர்கள். தமிழ்மணி அவர்கள் பல திறமைகளை தன்னகத்தை கொண்டவர். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் 2004ஆம் ஆண்டு கடம்பத்தூரிலே பங்கு தந்தையாக இருந்த போது அவருடைய குடும்பம் பல ஆண்டுகளாக அந்த பங்கோடு இணைந்து வாழ்கிற குடும்பம். எல்லா காரியம் எப்படி நம்ம இங்கே செய்கிறோமோ அது மாதிரி அவங்க அம்மா அண்ணன் எல்லாருமே கோயிலே கதியாக இருப்பாங்க. பல காரியங்களை செய்வோம். அப்போ அவர் +2 படித்து கொண்டிருந்தார் நினைக்கிறேன். நான் அங்கே இருக்கும்போது அங்கிருந்து தான் அவர் குருமடத்துக்கு செல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகளை தன்னகத்தை கொண்டவர். நான் அம்பத்தூரில் இருக்கும்போது 3ஆம் ஆண்டு சகோதரர்கள் பணி செய்வார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிறும் அவ்வாறு அங்கே மிக அற்புதமாக மிகப்பெரிய ஒரு இசை கலைஞர். பல திறமைகளை பயங்கரமாக தன்னிடம் எடுத்துக்கொண்டு, ஆனால் அவருக்கு வெளியே காட்டிக்கவே மாட்டார். ஒரு பேராயருடைய செயலராக மாறணும் அப்படின்னா எல்லாரும் ஆக முடியும். உங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு சில தகுதிகளாக இருக்குது. அது கம்ப்யூட்டரை பற்றி இதனும் நிறைய டிசிப்ளின் ஆகணும், நிறைய விஷயங்களில் நம்பிக்கைக்குரியவராக நிறைய விஷயம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பேராயருடைய நம்பிக்கைக்குரியவராக நம்முடைய தந்தை தமிழ்மணி சாமியார் ஆன உடனே அவர் 3 ஆண்டுகள் நினைக்கிறேன், இது 3ஆவது ஆண்டு தந்தை அவர்கள் பேராயரோடு செயலராக இருந்து பல காரியங்களை மிக பொறுப்போடு சிறப்பாக செய்து கொண்டு நம்முடைய பேராயருடைய இடத்திலே இடம் பிடித்திருக்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தின் குருக்கள் அத்தனை பேருமே தந்தையை போனால் போதும் அவ்வளவு ஒரு அன்பான உபசரிப்பு. சில நேரத்தில் விஷயம் பார்க்க முடியாங்க, அவர் பேசும் போதே ஆனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பார்த்துடலாம், டீ சாப்பிட்டுங்கன்னா வாங்க சாப்பிட போங்க அப்படி என்று என்னை இல்லை வந்திருக்க அத்தனை குருக்களையுமே வந்திருக்கிற பொதுநிலை யாராக இருந்தாலும் அவர் அழகாக வழிநடத்தக்கூடிய அற்புதமான தந்தை. ஒரு பெரிய வாழ்வு அவருக்கு வளர்ச்சி பாதையிலே செல்ல இருக்கிறார். எனவே நாளை நம்மத்தோடு நம் மத்தியில் நமக்காக ஜெபித்து அன்னை மரியாளுடைய ஆசிரியை பெற்று தந்த அருள் தந்தை தமிழ்மணி அவர்களுக்கு வளர்த்த ஒரு கரவடி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நல்லா சோர கைத்தல்லமே. நம்முடைய குழந்தை திரைசாமியத்தின் பொறுப்பாளர்கள் திருமதி அமலோற்பு மேரி, திருமதி சுமித்ரா அவர்களை தந்தையை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேகமாக வாங்க போகலாம். ஃபாஸ்டா பாத முன்னாடி போங்க. தமிழ்மணி ஒரு நல்லா கை தருங்க, ஜோர கை தருங்க. போதும். ஜெனி கோயில் நல்லா தியானம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு கோயில் கரவில கொடுத்தலாம். செம வேற லெவல், அருமையா பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நாளைய தினம் நம்ம இன்னைக்கு 3 நாள் தான் திருவிழா, அவங்க தெரியும். நாளைய தினம் தேர்பவனி, அன்னையருடைய தேர்பவனிக்காக பல தயாரிப்புகள் இருக்குது. நாளை டைம் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு நம்ம சிறப்பு திருப்பலி. தந்தை ஃபெலிக்ஸ் பெலிப் அவர்கள் நம்ம மத்தியிலே, சின்மியா நகர் பங்கு தந்தை அவர்கள் நம்ம மத்தியிலே வருகை தர இருக்கிறார். நாளைய தினத்தை புனித ராணி மரியா அன்பியத்தைச் சேர்ந்தவர்கள் சிறப்பிக்கிறார். திருப்படி முடிந்தவுடனே நம்ம தேரை பவனியாக எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே நான் சொன்ன மாதிரி அனைவருமாக இதே ஒரு உணர்வோடு சொந்த பந்தங்களை எல்லாம் கூட நீங்கள் அழைத்து வாருங்கள். நாளை நன்மை தளத்தின் ஊற்று அன்னை மரியாள் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கு. அதற்கான வழிபாடுகளை அவங்க எல்லாம் முன்கூட்டி எல்லாம் ரெடியாக இருக்கு. வாங்க, ஒரு பெரிய புக்கே போட்டாங்க, அவ்வளோ ஒரு சிறப்பு தயாரிப்பு. ஆகவே நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும், சரியாக 6:30 மணிக்கு நம்முடைய திருவிழா திருப்பலியும், அதை தொடர்ந்து அன்னையுடைய சிறப்பு தீர்ப்பவனியும் நடைபெற இருக்கிறது. நம்முடைய தெருக்களிலே அன்னை நாம் பவனி அடுத்த வரைகளில் நீங்கள் அனைத்தையும் ஏற்பாடு செய்ய வெறும் அன்பிய பொறுப்பாளர் மட்டுமல்ல அனைவருமாக இணைந்து இந்த தீர்ப்பவனியை சிறப்பிப்போம். தொடர்ந்து அன்னை செல்கிற இடங்களெல்லாம் அவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக கிடைக்க அருள் வேண்டுவோம். திருப்படி முடிந்தவுடன் ஒரு 5 நிமிடம் ஒரு கலை நிறைய இருக்கா, ஒன்று தான் இருக்கா? ஓகே, கொஞ்ச நேரம் தான் கலை நிகழ்ச்சி, டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் யாரும் செல்ல வேண்டாம், உங்களுக்கான ஒரு சிற்றுண்டி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே இருக்கா இல்லையா, டீலாம் இருக்கா? சரி, ஓகே, இதை தராங்க, சாப்பிட்டு விட்டு நாம் செல்வோம். அவ்வாறே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அசன விழா அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நாளிலே குறிப்பாக நாளைய தினம் நம்முடைய பங்கிலிருந்து அன்னையை நோக்கி நடைபயணம் செல்வதற்காக, பாத யாத்திரை செல்வதற்காக ஒரு 40 பேர் தயாராக இருக்கிறாங்க. அவளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற இந்த ஒன்றிப்பின் முன்மாதிரி அன்னை மரியாள் அன்று கொடியிறக்கமும், அதை தொடர்ந்து அன்பின் விருந்துமானது பரிமாறப்பட இருக்கிறது. எனவே இந்த 3 நாட்கள் முதல் நாள் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து 2 நாட்கள் அன்னையுடைய ஆதரவும், அன்னையுடைய
பாதுகாப்பும் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் இந்த திருவிழா அற்புதமான பொருளுள்ள அர்த்தமுள்ள ஒரு விழாவாக மாற வேண்டும். இங்கு வந்து செல்கிற அத்தனை பேரும் குறிப்பாக இந்த 3 நாட்கள் அநேக ஆசீர்வாதங்களை அன்னை மரியாள் நமக்கு பொழிய காத்திருக்கிறார். அதே நம்பிக்கையோடு தொடர்ந்து திருவிழாவிலே பங்கேற்போம். கடைசி ஜெபத்துக்கு வாங்க. நன்றி ஜெபம் ஜெபிக்கப்படும். அதுக்கு பிற்பாடு ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். அதை தொடர்ந்து கலை நிகழ்ச்சி. நன்றி ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய முதல் நாள் திருவிழா திருப்பலியை எந்தவிதமான இடர்பாடுகளும் இன்றி சிறப்பாக அனைத்து வழிபாடுகளும் நடந்தேறவும் அனைத்து இறை மக்களும் உம்மை கண்டுணரவும் உம்மையே எங்கள் வாழ்வின் நம்பிக்கையாக கொண்டு வாழவும் இன்றைய நாளில் உம் திரு உடலை உட்கொண்டு நிறைவடைய வைத்த உம் கருணை மிக்க அன்பிற்காய் இறைவா உமக்கு நன்றிகள் கோடி கோடி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசிரை பெற்றுக்கொள்ள தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை பலப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அன்புக்குரிய வாழ்க்கையில் முதல் படிக்கட்டு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு படிக்கட்டு நம்ம ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கிற படிக்கட்டெல்லாம் மிகவும் எளிதாக ஏறிடலாம். அந்த முதல் படிக்கட்டை ஏற எனக்கு உதவி செய்தவர் நமது பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் தான் கடம்பத்தூரில் இருந்தார். ஆனால் அது 40 வருஷம் இருந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இன்னமும் கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் செய்த நன்மைத்தனத்துக்கு எடுத்துக்காட்டு தான் நாங்கள் அனைவரும். நான் இருக்கிறேன், இன்னொருத்தர் இருக்கிறாரு குருவாக. ஆகவே ஒவ்வொரு இளைய குருக்களையும் தட்டி கொடுத்து முன்னேற மேலும் பல திறமைகளை கொண்டிருக்க வழிவகை செய்து கொண்டிருக்கிறவர் நமது பங்கு தந்தை. ஆகவே இந்த தருணத்தில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவர் முன்பாக ஒரு திருப்பலி நிறைவேற்றி ஒரு மறையுரை வைப்பதெல்லாம் எனக்கு ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பேராக நான் பார்க்கிறேன். ஆகவே தந்தை செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. இன்னுமாக தந்தை என்னுடைய எப்பவுமே இருப்பார் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே எனக்கு இருக்கிறது. ஆகவே தந்தைக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். மேலும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மீது இருக்கின்ற 2 நாட்களில் அன்னையோடு பயணித்து அன்னையுடைய அருளை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். விண்ணக மன்னக காவலே எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மீன் முடியன அணிந்தவரே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அவளே நீ வாழ்க, அடிக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அவளே நீ வாழ்க, அடிக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் முடியன அணிந்தவரே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலே எங்கள் மாதா நீ வாழ்க.
இயேசுவுக்கு என்னும் எழுத்தும் போதித்தான். எல்லாம் அறிந்த இறைவனுக்கு உரிமையானவரே, ஏழை மகனாம் இயேசுவுக்கு என்னும் எழுத்தும் போதித்தான். எல்லாம் அறிந்த இறைவனுக்கு உரிமையானவரே, பிள்ளைகள் எம்மை கண்பாரும் அறிவில் கரை சேரும். பிள்ளைகள் எம்மை கண்பாரும் அறிவில் கரை சேரும். கண்மணி போல் காத்திடமோ வழித்துணையும் நீயம்மா. கண்மணி போல் காத்திடமோ வழித்துணையும் நீயம்மா. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் ஒளியன அணிந்தவரே மரியே நீ வாழ்க. விண்ணக மண்டல காவலே எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மீன் ஒளியன அணிந்தவரே மரியே நீ வாழ்க. விண்ணக மண்டல காவலே எங்கள் மாதா நீ வாழ்க. ஒரே ஃபாஸ்டா பண்ணு. வேலை நகரில் அமர்ந்தவளே வேண்டும் வரங்கள் அருள்வாய். தேவை தேடி வருவோரே தேற்றெடுத்தவர்களே. வேலை நகரில் அமர்ந்தவளே வேண்டும் வரங்கள் அருள்வாய். தேவை தேடி வருவோரே தேற்றெடுத்தவர்களே. கருணை வழியே கார்வதிலே கனிமை கனியமுதே. கருணை வழியே கார்வதிலே கனிமை கனியமுதே. கரப்பிடித்தே எவரிடத்தும் ஒளியின் வழியே நீயம்மா. கரப்பிடித்தே எவரிடத்தும் ஒளியின் வழியே நீயம்மா. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் ஒளியன அணிந்தவரே மரியே நீ வாழ்க. விண்ணக மண்டல காவலே மாதா நீ வாழ்க. விண்மீன் ஒளியன அணிந்தவரே மரியே நீ வாழ்க. விண்ணக மண்டல காவலே மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் ஒளியன அணிந்தவரே மரியே நீ வாழ்க. விண்ணக மண்டல காவலே மாதா நீ வாழ்க. கலை நிகழ்ச்சி தொடங்குது. வாங்க டான்ஸ் போயிடலாம். யாரு